தேர்தல் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த விளக்கப்படம் அடிப்படை விபரங்களை உள்ளடக்கியதாகும். இருப்பினும் கூடுதல் விபரங்களுக்கு உரிய சட்ட ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்தால் அவ்வப்போது வழங்கப்படும் உத்தரவுகளையும் கவனமாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மின்னணு வாக்குப்பதிவு கருவியை பற்றி தெரிந்து கொள்வோம். மின்னணு வாக்குப்பதிவு கருவியின் மூலம் நாம் தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களிலிருந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வது மிக எளிமையானது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 3 மாதிரியாக உள்ளது. 2006க்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை, 2006க்கு பின்பு தயாரிக்கப்பட்டவை, 2006க்கு பின்பு தயாரிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டவை. வெளிப்புற தோற்றத்தை பார்த்தால் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். காட்சி திரையிலும் கூடுதல் பட்டன்களிலும் வித்தியாசம் உள்ளது. அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு கருவியின் மாடலிலும் 2 அடிப்படை பாகங்கள் உள்ளன. ஒன்று பேலட் யூனிட் எனப்படும் வாக்குப்பதிவு கருவி, மற்றொன்று கண்ட்ரோல் யூனிட் எனப்படும் கட்டுப்பாட்டு கருவி. இந்த 2 கருவிகளும் இதற்கென தயாரிக்கப்பட்ட பிரத்யேக சைடு லாட்சஸ் கொண்டு பாதுகாக்கப்பட்ட பெட்டியினுள் வரும். இதனை இப்படித்தான் திறக்க வேண்டும். வாக்காளர்கள் வாக்குப்பதிவு கருவியை இப்படி பயன்படுத்தித்தான் வாக்களிக்க வேண்டும். இங்குதான் வாக்குச்சீட்டு வாக்குப்பதிவு கருவியில் பொருத்தப்பட்டு இருக்கும். வாக்குப்பதிவு கருவியும் கட்டுப்பாட்டு கருவியும் வாக்குப்பதிவு கருவியில் உள்ள நிரந்தர கேபிள் மூலம் இணைக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு வாக்குப்பதிவு கருவியும் 16 வேட்பாளர்களின் வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய திறன் கொண்டவையாகும். இது நோட்டாவையும் சேர்த்து. அதிகபட்சமாக 4 வாக்குப்பதிவு கருவிகளை இணைத்து செயல்படுத்தலாம். இதன் மூலம் அதிகபட்சமாக 64 வேட்பாளர்களுக்கான வாக்குப்பதிவினை பதிவு செய்திடலாம். இது நோட்டாவையும் சேர்த்து. கட்டுப்பாட்டு கருவியின் மூலமாகத்தான் வாக்குப்பதிவு கருவியின் இயக்கத்தை ஆரம்பிக்க முடியும். அதன் பின்புதான் வாக்குப்பதிவு கருவியில் வாக்காளர் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய இயலும். வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவுக்கு முன் வாக்குப்பதிவு கருவியையும் கட்டுப்பாட்டு கருவியையும் தயார் செய்து வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு கருவியினை இயக்கும் முறை பற்றி அறியும் போது விரிவாக தெரிந்து கொள்ளலாம். தற்போதைக்கு கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள முக்கிய பாகங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பவர் லேம்ப், பிஸி லேம்ப், காணும் திரை, வேட்பாளர்களை பொருத்தும் பிரிவு, முடிவு பிரிவு, வாக்குப்பதிவு பிரிவு. பவர் ஆன் சுவிட்ச் மற்றும் வாக்குப்பதிவு கருவியினை கட்டுப்பாட்டு கருவியுடன் இணைக்கும் சாக்கெட் குறித்தும் அறிந்து கொள்ளுங்கள். முதல்கட்ட பரிசோதனை. முதல்கட்ட பரிசோதனை எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவிகளிலும் இல்லாத பாதுகாக்கப்பட்ட பெரிய அறையில் செய்யப்படும். இதில் கைபேசிகளும் அடக்கம். பரிசோதனை அறைக்கு செல்லும் அனைத்து நபர்களும் கட்டாயம் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பே அனுமதிக்கப்படுவர். மாவட்ட தேர்தல் அதிகாரியால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அடையாள அட்டையினை காண்பிக்க வேண்டியது அவசியம். மின்னணு வாக்குப்பதிவு கருவியின் முதல்கட்ட பரிசோதனை அங்கீகரிக்கப்பட்ட BEL அல்லது ECIL அதிகாரிகள் மூலமாக தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாவட்ட தேர்தல் அதிகாரியின் உத்தரவுப்படி செய்து முடிக்கப்படும். இப்பரிசோதனை அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் செய்து முடிக்கப்படும். இப்பரிசோதனை மாவட்ட தேர்தல் அதிகாரியால் உத்தரவிடப்பட்ட கூடுதல் தேர்தல் அலுவலர் அளவிலுள்ள ஒரு மூத்த அதிகாரியின் கண்காணிப்பில் செய்யப்படும். பரிசோதனையின் அனைத்து கட்டங்களும் முழுவதுமாக கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் மாவட்ட தேர்தல் அலுவலர் CCTV மூலமும் கண்காணிக்க வேண்டும். இந்த முதல்கட்ட பரிசோதனையின் போது மின்னணு இயந்திரத்தின் அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்வதும், பழைய அடையாள அட்டைகளை நீக்குவதும், பழைய பதிவான ஓட்டுகளை நீக்கம் செய்வதும் செய்யப்படும். கருவியின் பல்வேறு பட்டன்களும் அனைத்து பாகங்களும் முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்யப்படும். அனைத்து வேட்பாளர் பட்டன்களும் அழுத்தப்பட்டு முறையாகவும் சரியாகவும் வாக்குப்பதிவு ஆகிறது என்பதும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவுக்கு பின்பு பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்குகளும் அழிக்கப்படும். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ரேண்டமாக கருவிகளை மாதிரி வாக்குப்பதிவு செய்து அவை சரியாக செயல்படுகிறதா என்பதனை கண்காணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். 5% மின்னணு இயந்திரங்களில் குறைந்தது 1000 வாக்குகளை பதிவு செய்து பரிசோதிக்கப்பட வேண்டியது கட்டாயம். இந்த 1000 வாக்குப்பதிவுகளின் பதிவுகள் குறித்து பிரிண்ட் எடுத்து இம்மாதிரி வாக்குப்பதிவின் முடிவினை அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் காண்பிக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த பிரிண்ட் அவுட் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் திருப்தி அடைந்த பின் அவர்களின் கையொப்பம் உரிய பதிவேட்டில் பெறப்பட வேண்டும். பழுதடைந்த மின்னணு வாக்கு இயந்திரம் சரி செய்வதற்காக தனியாக வைக்கப்பட வேண்டும். பாகங்கள் உடைந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் களத்தில் சரி செய்யப்படும். தொழில்நுட்ப கோளாறுகள் கொண்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொழிற்சாலைக்கு சரி செய்ய அனுப்பப்படும். முதல்கட்ட பரிசோதனைக்கு பின்பு கட்டுப்பாட்டு கருவி தனிப்பட்ட எண் கொண்ட பிங்க் பேப்பர் சீல் கொண்டு சீல் செய்யப்படும்.
இந்த சீல்பட்டி நாசிக் செக்யூரிட்டி பிரஸ் மூலம் வழங்கப்பட்ட சீலாகும். இந்த சீல்பட்டி கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள வேட்பாளர் பொருத்தும் பிரிவு மற்றும் முடிவு பிரிவுக்கும் இடையில் ஒட்டப்பட வேண்டும். இந்த சீல் உடைக்கப்படாமல் இருப்பது இந்த கட்டுப்பாட்டு கருவியின் உட்பகுதியினை யாரும் கையாளவில்லை என்பதனை உறுதி செய்யும். பரிசோதிக்க வந்த பொறியாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த பிங்க் காகித சீல் மீது கையொப்பம் இடுவார்கள். இந்த கருவியின் தனிப்பட்ட எண் மற்றும் பிங்க் காகித சீல் மீதுள்ள எண் ஆகியவை இதற்குரிய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளால் கையொப்பம் இடப்படும். இந்த பதிவேட்டின் நகல் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டு அவர்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். மின்னணுவில் வாக்குச்சீட்டு பொருத்தும் பணி செய்யும் போதும் வாக்கு எண்ணும் போதும் இப்பதிவேடுகள் வைக்கப்பட வேண்டும். ராண்டமைசேஷன். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 2 முறை ராண்டமைசேஷன் செய்யப்படுகிறது. 1. மாவட்ட தேர்தல் அதிகாரியின் தலைமையில் முதல் கட்ட பரிசோதனைக்கு பின்பு மின்னணு இயந்திரம் உரிய சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பப்படும். 2. தேர்தல் அதிகாரியின் தலைமையில்தான் எந்த வாக்கு சாவடிக்கு எந்த மின்னணு அனுப்பப்படுகிறது என்பது முடிவு செய்யப்படும். மாவட்ட தேர்தல் அதிகாரியின் தலைமையில் கணினி மென்பொருள் மூலமாக ராண்டமைசேஷன் செய்யப்படுகிறது. மின்னணு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்ட பின் பயிற்சிக்கான மின்னணு இயந்திரங்கள் ஒதுக்கப்படுகின்றன. தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் மின்னணு இயந்திரங்களின் பின்புறத்தில் பச்சை நிற ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட மின்னணு இயந்திரத்தின் பின்புறத்தில் மஞ்சள் நிற ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படும். சட்டமன்ற தொகுதி வாரியான இந்த ஒதுக்கீட்டு விவரங்கள் தயார் செய்யப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு நகல் வழங்கப்படும். பயிற்சிக்கென ஒதுக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். தேர்தலின் போது பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும். இந்த மின்னணு இயந்திரங்களை 24 மணி நேரமும் கண்காணிப்பில் உள்ள வைப்பு அறையில் வைக்கப்படும். வைப்பு அறை கதவின் பூட்டில் உள்ள சீல் மீது அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் சான்றொப்பமிட அனுமதிக்கப்படுவார்கள். தேர்தலுக்கு முன் செய்யப்பட வேண்டியவை. போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் தேர்தலுக்கான மின்னணு இயந்திரங்கள் தயார் செய்யும் பணி தொடங்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் நோட்டா என்னும் புதிய முறையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேற்காணும் நபர்களின் எவரும் இல்லை என்பதனை தேர்வு செய்யும் முறை. அதாவது அனைத்து வேட்பாளர்களுக்கும் அடுத்ததாக கடைசி பட்டனாக மேற்காணும் நபர்களில் எவரும் இல்லை என்றும் அதனை குறிக்கும் சின்னமும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். தேர்தல் அலுவலரின் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவினை தேர்தலுக்காக தயார் செய்யும் பணி ஒரு பெரிய அறையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு முன்பாகவும் மற்றும் தேர்தல் பார்வையாளர் முன்பாகவும் எல்லா வழக்கமான பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்படும். இப்பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்கள் மூலம் அனைத்து மின்னணு இயந்திரம் சரிபார்க்கப்படும். சரியாக செயல்படாத இயந்திரங்கள் தனியாக பிரித்து வைக்கப்படும். முதல்கட்ட பரிசோதனையின் போது செய்யப்பட்ட முறை போலவே தற்போதும் மாதிரி வாக்குப்பதிவு செயல்முறையும் பின்பற்றப்படும். தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படும் மின்னணு இயந்திரங்கள் முன்பு செய்த ராண்டமைசேஷன் முறை மாதிரியே மீண்டும் செய்யப்பட்டு உரிய வாக்குச்சாவடி நிர்ணயம் செய்யப்படும். வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கப்பட்டது போக மீதமுள்ளவை ரிசர்வ் இருப்பு பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்படும். வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கப்பட்ட அனைத்து மின்னணு இயந்திரம் தற்போது தயார் செய்யப்படும். வாக்குப்பதிவு கருவியில் வாக்குச்சீட்டினை பொருத்துதல். வாக்குப்பதிவு கருவியின் முன்பக்க கண்ணாடி கதவினை திறந்திட அங்கு இருக்கும் வாட்ச் பட்டனை பின்புறமாக தள்ளி அழுத்தி மேற்பகுதியை தூக்கவும். உட்புறத்தில் ஸ்லைட் ஸ்விட்ச், வேட்பாளர்களை பதிவு செய்யும் பட்டன் மற்றும் மாஸ்கிங் டேப் ஆகியவை இருக்கும். இருபுறமும் உள்ள லாச்சஸ் மெதுவாக உட்புறமாக அழுத்தி வாக்குப்பதிவு கருவியின் மேல் உள்ள கண்ணாடி பேனலை திறக்கவும். இங்குதான் வாக்குச்சீட்டினை பொருத்த வேண்டும். வாக்குச்சீட்டில் உள்ள அடிக்கோடும் கருவியில் உள்ள கோடும் ஒரே நேராக உள்ளதா என்றும் வாக்குச்சீட்டு முறையாக பொருத்தப்பட்டதா என்பதையும் சரிபார்க்கவும்.
ஸ்கிரீனை மூடியவுடன் அட்ரஸ் டேகினை பொருத்தி சீல் வைக்கவும். ஒரு வாக்குப்பதிவு கருவிக்கு மேல் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்தால் நீங்கள் வாக்குப்பதிவு கருவிகளை கேஸ்கேடிங் முறைப்படி தொடர்ச்சியாக இணைக்க வேண்டும். இதற்கான கனெக்ஷன் மூலம் இணைக்க வேண்டும். இப்பொழுது வாக்குப்பதிவு கருவியில் உள்ள ஸ்லைட் ஸ்விட்சை உரிய போட்டியிடும் வேட்பாளர் எண்ணிக்கையின்படி அமைக்கவும். வேட்பாளர்கள் 1 முதல் 16 வரை இருந்தால் ஸ்லைட் ஸ்விட்ச் 1லும், வேட்பாளர்கள் 17 முதல் 32 வரை இருந்தால் ஸ்லைட் ஸ்விட்ச் 1ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 1லும், 2வது வாக்குப்பதிவு கருவியில் 2லும் இருப்பதை உறுதி செய்யவும். வேட்பாளர்கள் 33 முதல் 48 வரை இருந்தால் ஸ்லைட் ஸ்விட்ச் 1ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 1லும், 2ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 2லும், 3ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 3லும் இருப்பதை உறுதி செய்யவும். வேட்பாளர்கள் 49 முதல் 64 வரை இருந்தால் த ஸ்லைட் ஸ்விட்ச் 1ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 1லும், 2ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 2லும், 3ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 3லும், 4ஆம் வாக்குப்பதிவு கருவியில் 4லும் இருப்பதை உறுதி செய்யவும். இதற்கு பின் வாக்குப்பதிவு கருவியின் முன்பக்க கதவினை மூடி அட்ரஸ் டேக் வைத்து சீல் செய்யவும். அதன் பின்பு வாக்குப்பதிவு கருவியினை நாசிக் பிரஸ் மூலம் தனிப்பட்ட எண்ணுடன் வழங்கப்பட்ட பிங்க் காகித சீல் கொண்டு 16வது வேட்பாளர் உள்ள பகுதிக்கு கீழ் அதனை ஒட்ட வேண்டும். ஒட்டும்போது வேட்பாளர் பட்டனை மூடாமல் பார்த்து கொள்ளவும். இப்படி சீல் வைப்பதினால் இந்த கருவியின் உட்பகுதியினை யாரும் சீலை உடைக்காமல் அணுகாமல் இருப்பது உறுதி செய்யப்படும். மின்னணு தொழிற்சாலையின் பொறியாளர்களும் வேட்பாளர்களும் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளும் இந்த சீல் மீது கையொப்பம் இடுவார்கள். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவியில் கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட்டை திறக்கவும். திறந்து வாக்குப்பதிவு கருவியின் இணைப்பு கேபிளை இணைக்கவும். புதிய பேட்டரியினை பொருத்தி மின் பட்டனை ஆன் செய்யவும். வேட்பாளர் பொருத்தம் செய்யும் பிரிவினை திறந்து அந்த வேட்பாளர் பதிவு பட்டனை அழுத்தவும். திரையில் வேட்பாளர் பதிவு எண் என்ன என்று கேட்டு பீப் சத்தமும் கேட்கும். இப்பொழுது வாக்குப்பதிவு கருவியில் உள்ள கடைசி பட்டனான நோட்டா பட்டனை அழுத்தவும். அதாவது மொத்த வேட்பாளர்கள் நோட்டாவையும் சேர்த்து 5 எனில் திரையில் வேட்பாளர்கள் 5 என்று காட்டும். மாறாக திரையில் இன்வாலிட் என்று வந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த இயந்திரத்தில் பழைய பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் அழிக்கப்படாமல் உள்ளது என்று அர்த்தம். இந்த சூழ்நிலையில் க்ளோஸ் பட்டனை அழுத்தி திரையில் போல் க்ளோஸ்ட் என்று வருகிறது என்பதை உறுதி செய்யவும். பின்பு ரிசல்ட் பட்டனை அழுத்தி முடிவு அனைத்தும் காண்பித்து முடியும் வரை காத்திருக்கவும். பின்பு கிளியர் பட்டனை அழுத்தி எண்ட் என்று திரையில் வரும் வரை காத்திருக்கவும். இதற்கு பின் வேட்பாளர் பதிவு செய்யும் பட்டனை அழுத்தி மேற்சொன்ன முறையினை மீண்டும் செய்யவும். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவியில் வேட்பாளர்கள் எத்தனை பேர் என்பது பதிவாகிவிட்டது. அதேபோல் திரையில் லிங்க் எரர் 1 என்று தென்பட்டால் அது நீங்கள் முறையாக இணைப்பு கேபிளை பொருத்தாமல் வேட்பாளர் பட்டனை அழுத்தியுள்ளீர்கள் என்று அர்த்தம். திரும்பவும் இணைப்பு கேபிளை சரிபார்த்து மீண்டும் வேட்பாளர் பொருத்தும் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவி
செல்வதற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாராக உள்ளது. வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி அலுவலர்களை அனுப்பும் முறை. வாக்குச்சாவடி அலுவலர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு கருவி அந்த வாக்குச்சாவடிக்கு உரியதா என்பதை சரிபார்ப்பார். அட்ரஸ் டேக் மற்றும் சீரியல் நம்பரையும் சரிபார்ப்பார். இது மட்டுமின்றி கருவி முறையாக செயல்படுகிறதா என்பதையும் சரிபார்ப்பார். மின் பட்டனை ஆன் செய்து டோட்டல் பட்டனை அழுத்தி சரியான வேட்பாளர் எண்ணிக்கைக்கு தான் கட்டுப்பாட்டு கருவி தயார் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வார். வாக்குச்சீட்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சரியான வேட்பாளர் பட்டன்கள் மட்டும் அன்மாஸ்க் செய்யப்பட்டுள்ளதா, மற்றவை மாஸ்க் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும். ஆர்ஓவினால் இடப்பட்ட சீலினை ஒருபோதும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பிரிக்கக்கூடாது. ஏதாவது சரியாக இல்லை என்று தெரிய வந்தால் இதற்கு மாற்று கருவியினை கோரவும். தேர்தல் நாளன்று செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடி அலுவலர் பெட்டியில் உள்ள கருவிகளை எடுத்து முறையாக இணைத்து கட்டுப்பாட்டு கருவியினை ஆன் செய்யவும். டோட்டல் பட்டனை அழுத்தி கருவியில் பழைய பதிவுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யவும். மேலும் 50 வாக்குகளுக்கு குறையாமல் மாதிரி தேர்தல் நடத்தவும். அப்பொழுது வாக்குச்சாவடி முகவர்களை வாக்களித்து அனுமதித்து அவர்கள் பதிவு செய்த மொத்த வாக்கினை நோட்டா உட்பட கணக்கு வைத்துக் கொள்ளவும். இந்த வழிமுறையினை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இதுதான் கருவி சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யும். பிறகு க்ளோஸ் பட்டனை அழுத்தி இதற்கு மேல் எந்த ஒரு வாக்கும் பதிவு செய்ய இயலாது என்பதனை அனைவருக்கும் எடுத்து கூறவும். வாக்கு பதிய முற்பட்டால் திரையில் இன்வாலிட் என்று தெரியும். முடிவு பிரிவு பகுதியின் உள்கதவினை திறக்கவும். இப்பொழுது ரிசல்ட் பட்டனை அழுத்தி மாதிரி தேர்தல் முடிவினை அனைவருக்கும் தெரிவிக்கவும். அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்தவுடன் மாதிரி வாக்கின் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்கு பதிவினையும் கிளியர் செய்யவும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியதற்கு சான்றாக உரிய சான்றிதழை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் வாக்குச்சாவடி முகவர்களின் கையொப்பத்தினை பெற வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவினை கிளியர் செய்ய ஒருபோதும் மறவாதீர். கிளியர் செய்ததை உறுதி செய்த பின் தான் மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழ் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததை தேர்தல் அலுவலர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மைக்ரோ அப்சர்வர் இருப்பின் அவரும் இப்பணியில் பங்கெடுக்க வேண்டும். இந்த அனைத்து பணிகளும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்படும். வாக்குச்சாவடிகளில் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு கருவியினை மூடி உரிய சீல் வைத்து வாக்குப்பதிவுக்கு தயாராக வைக்கவும். கிரீன் பேப்பர் ஸ்கேலினை பொருத்தி உள்கதவினை மூடி ரிசல்ட் செக்ஷனை மூடவும். கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியும்படி மூடி சீல் வைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற கதவினை மூடி ஸ்பெஷல் டேக் பொருத்தி சீல் வைக்கவும். ஸ்பெஷல் டேகினை க்ளோஸ் பட்டன் தெரியும் வகையில் சரியாக பொருத்தி மூடவும். கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியும்படி மூடி சீல் வைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற கதவினை மூடி அட்ரஸ் டேக் பொருத்தி சீல் வைக்கவும். இப்பொழுது வெளிப்புறத்தாள் அவுட் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலினை பொருத்தவும். ப்ரீ கம்ட் போர்ஷன் ஏ என்று மார்க் செய்யப்பட்ட பகுதியை வைத்து கீழ்ப்பகுதியை அதன் மீது ஒட்டவும். பிறகு B-யினை எடுத்து அதன் மீது ஒட்டவும். B ஒட்டிய பின்பு C-யின் மீது உள்ள வாக்ஸ் பேப்பரை எடுக்கவும். பின்பு பச்சை சீலினை அதன் மீது வைத்து ஒட்டவும். இப்பொழுது ஸ்ட்ரிப் சீலை சுற்றி வளைத்து D மீதுள்ள ப்ரீ கம்ட் போர்ஷனை எடுத்து கிரீன் பேப்பர் சீல் மீது ஒட்டவும்.
வாக்குப்பதிவுக்கு கட்டுப்பாட்டு கருவி தயாராகி விட்டது. வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரம் நிறுவுதல். வாக்குப்பதிவு கருவியினை அதன் வாக்குச்சாவடி தடுப்பு அறைக்குள் வைக்கவும். கட்டுப்பாட்டு கருவியினை உரிய வாக்குச்சாவடி அதிகாரியின் மேஜை மீது வைக்கவும். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவியின் பவர் பட்டனை ஆன் செய்யவும். வாக்குப்பதிவுக்கு இப்பொழுது தயார். வாக்குச்சாவடி அலுவலர் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள பட்டனை அழுத்தி வாக்காளர்களை ஓட்டுப்பதிவு செய்திட அனுமதிப்பார். பட்டனை அழுத்தியவுடன் பிஸி லாம்ப் எரியும். வாக்காளர் பதிவு பகுதிக்கு சென்று அவர் விரும்பிய வேட்பாளரை முடிவு செய்வார். வேட்பாளரை முடிவு செய்த பின் அந்த வேட்பாளருக்கு நேர் இருக்கும் பட்டனை அழுத்துவார். பட்டனை அழுத்தியவுடன் பீப் சத்தம் கேட்கும். ஓட்டளிக்கும் போது வாக்காளருக்கு ஓட்டளிக்கும் முறை குறித்து சந்தேகம் ஏதும் இருப்பின் அந்த வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி அவர் வைத்துள்ள மாடல் துணையுடன் விளக்கி கூறுவார். எக்காரணத்தை கொண்டும் வாக்களிக்கும் அறைப்பகுதிக்கு சென்று விளக்கமளிக்க கூடாது. இருப்பினும் வாக்காளர் இல்லாத போது அவ்வப்போது வாக்குப்பதிவு கருவியினை யாராவது பாதிப்புக்கு உள்ளாக்கினார்களா என்பதனை சரிபார்க்க வாக்குச்சாவடி முகவர்களின் முன்னிலையில் செல்லலாம். மின்னணு கருவியில் தெரியும் வாசகங்களின் விளக்கங்கள். ஒவ்வொரு வாசகங்களின் அர்த்தங்கள் என்ன? வேட்பாளர் 16 எனில் நோட்டாவையும் சேர்த்து 16 வேட்பாளர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்பது பொருள். இன்வாலிட் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள ஒரு பட்டன் முறை தவறி வரிசை தவறி பயன்படுத்தப்பட்டது என்பது பொருள். ஃபுல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முழு மெமரியையும் பயன்படுத்தி ஆகிவிட்டது, அதாவது 2000 ஓட்டுகள். பேட்டரி ஹை, மீடியம், லோ. பேட்டரியின் திறன். SL நம்பர் E00001 கட்டுப்பாட்டு கருவியின் அடையாள எண். கம்ப்யூட்டிங் ரிசல்ட் முடிவினை கூட்டுகிறது. PST and PET வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் மற்றும் வாக்குப்பதிவு முடிந்த நேரம். போல் ரிசல்ட் PDT வாக்குப்பதிவின் தேதியும் நேரமும். கேண்டிடேட் 06 votes 236 ஆறாம் வாக்காளருக்கு 236 வாக்குகள் பதிவு ஆகியுள்ளது. பிரிண்டிங் பதிவுகள் பிரிண்ட் செய்யப்படுகிறது. கிளாக் எரர் கருவியில் உள்ள ரியல் டைம் கிளாக் சரியாக இயங்கவில்லை. லிங்க் எரர் 1 இணைப்பு கேபிள் சரியாக இணைக்கப்படவில்லை, அல்லது ஸ்லைட் ஸ்விட்ச் சரியாக வைக்கப்படவில்லை என்று அர்த்தம், அல்லது வாக்குப்பதிவு கருவிகள் முறையான வரிசைப்படி இணைக்கப்படவில்லை. பிரஸ்ட் எரர் வாக்குப்பதிவு கருவியில் தவறுதலாக ஏதேனும் ஒரு பட்டன் அழுத்திய நிலையிலேயே தொடர்ந்து இருப்பது அல்லது ஜாம் ஆகி இருப்பது. எரர் கட்டுப்பாட்டு கருவி பயன்படுத்த தகுதியற்றது என்பதனை குறிக்கும். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு கருவியின் மீது உள்ள புஷ்ஷினை நீக்கி உள்ளே உள்ள க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது கட்டுப்பாட்டு கருவி சில முக்கிய தகவல்களை காண்பிக்கும், அதாவது பேட்டரி, வேட்பாளர்கள், தேர்வு முடிந்த நேரம், மொத்த வாக்குகள் ஆகியவை. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு பட்டனை அழுத்தினாலும் தெரியாமல் அழுத்தப்பட்டாலும் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள சிவப்பு விளக்கு ஒளிரும். கட்டுப்பாட்டு கருவியின் பவர் பட்டனை ஆஃப் செய்யவும். விளக்கு அணைந்துவிடும். இப்பொழுது மீண்டும் பவர் பட்டனை ஆன் செய்து க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். க்ளோஸ் பட்டனை அழுத்தியவுடன் க்ளோஸ் பட்டன் மீதுள்ள புஷ்ஷினை மீண்டும் பொருத்தி மூடவும். கட்டுப்பாட்டு கருவியின் கீழ்ப்பகுதியினை திறந்து மீண்டும் பவர் பட்டனை ஆஃப் செய்யவும். கேபிளை நீக்கவும். இப்பொழுது வாக்குப்பதிவு கருவியினையும் கட்டுப்பாட்டு கருவியினையும் அவைகளின் உரிய பெட்டிக்குள் வைக்கவும். பெட்டிகளை அட்ரஸ் டேக் பொருத்தி சீல் செய்யவும். விவிபேட் யூஸ் செய்யப்படும் இனங்களில் இவைகளையும் உரிய பெட்டிக்குள் வைத்து மூடவும். வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணுவதற்கு கட்டுப்பாட்டு கருவியின்
ரிசல்ட் செக்ஷன் பகுதியின் மீதுள்ள சீல்களை நீக்கவும். கவனமாக வெளிப்புற கதவினை மட்டும் திறக்கவும். உள்புற கதவினை எக்காரணம் கொண்டும் திறக்காதீர். பவர் ஆன் செய்யவும். திரையில் சரியாக தெரியவில்லை எனில் கட்டுப்பாட்டு கருவியின் பேட்டரியினை மாற்றி புதியதை பொருத்தவும். இப்பொழுது பச்சை நிற சீலினை அழுத்தி கிழித்து ரிசல்ட் பட்டனை அழுத்தவும். வேட்பாளருக்கு பதிவான வாக்குகளை குறித்து கொண்ட பின் கட்டுப்பாட்டு கருவியினை ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைக்கவும். Do's and don'ts. Let's now look at some critical do's and don'ts. Understand the operations of the EVM carefully before actual usage. Protect the EVM from heat, dust, rain, fire, and other hazards. Ensure that the BU and CU rest properly on the surface on which they are kept. Ensure that the cable mates properly with the CU. The cable will mate in one direction only. There's a lot you need to be careful about as well, like don't exert undue pressure on the latches and hinges. Don't allow molten wax or lac to fall on the machines while sealing. Don't remove the strip seal until the control unit is on the counting table. Don't remove the power pack till the counting is over. Don't pull the interconnecting cable without pressing the spring-type clips on the hood of the connector. The most important do is always ensure that the EVM remains under the watchful jurisdiction, and the most important don't, under any circumstances and at any level, never try to open the machine or disturb its outer and inner seals. There should be no attempt to repair the machine, as it is strictly forbidden. Recap. So the electronic voting machine has done its job to the satisfaction of all stakeholders. The polls are over and the results are out. Now let's take a look at some salient aspects of its journey. The journey begins with the FLC, or the first level checking. This is where all past data from the EVM is removed. This is also where the first randomization is done, besides a mock poll. Pink paper seals are fixed on the CUs to ensure that no one accesses the internal part of the CUs without breaking the seals. After the candidates are finalized, the EVM gets randomized again at the RO level, from where it is allocated to the polling station. The EVM gets prepared for polling stations at the RO level, where the ballot papers are attached to the machines and they are checked once again for functionality by doing another mock poll. Pink paper seals are fixed on the BUs to ensure that no one accesses the internal part of the BUs without breaking the seals. After this, the presiding officer and his team takes the EVM to the voting center, where just before the actual poll begins, another mock poll is conducted to check for one last time if the machines are working fine. The results section of the control unit is then carefully sealed. After that, votes are cast. When that's over, the EVM has to be closed down properly and sealed according to instructions. The EVM now comes to the counting center, where the seals are broken and votes are counted. After the results are declared, the EVM returns to the strong room, waiting for its next call of duty.